வெல்கம் சென்டம் ஆஃப் வியூவர்ஸ். நான் உங்கள் கபிலன் மறுபடியும் ஒரு கிளாஸோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகம்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அதில் இன்னைக்கு இப்போ எக்கனாமிக்ஸ், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். இதோட அடிப்படையே வந்து 6வதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. 6வதுல 2ஆம் பருவத்தில் அதாவது எக்கனாமிக்ஸ் பொருளியல். ஓகேங்களா? இதோட இது என்னன்னா, ஸ்கூல் புக்லேருந்து என்ன நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக தேவை, கிராமம்னா என்ன, நகரங்கள்னா என்ன, கிராமங்கள் என்ன ரோல் பண்ணும், நகரங்கள் என்ன ரோல் பண்ணும், கிராமம் நம்பி நகரங்கள் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள, கிராமம் தான் அடிப்படை எல்லாத்துக்குமே அப்படிங்கிறது நம்ம இந்த பொருளியல் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? இன்னைக்கு உண்டானதுல 2ஆம் பருவம் சமூக அறிவியல்ல 6ஆம் வகுப்பு பொருளியல் எடுக்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த லெசனை ரொம்ப புரிஞ்சுக்கணும்னா, கிராமம் நகரம் இவ்வளவுதான். கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணி என்ன உற்பத்தி பண்ணுவாங்க, அரிசி, சர்க்கரை. சர்க்கரைனா அது தொழிற்சாலை வந்துடும், அரிசி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா மூலப்பொருளும் எங்கேருந்து கிடைக்க போகுது அப்படின்னா கிராமங்கள் தான். ஓகேங்களா? கிராமங்கள்ல தான் நமக்கு மாவுக்கு தேவையான அரிசி அங்கதான் கிடைக்குது, சர்க்கரைக்கு தேவையான கரும்பு அங்கதான் கிடைக்குது. அட் சேம் டைம் எந்த ஒரு விஷயம் நமக்கு தேவைன்னாலும் அதோட ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது என்னமோ கிராமப்புறங்கள்ல தான். ஆனா கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்பு கம்மி. அட் த சேம் டைம் விவசாயிகளை ஏற்பவரும் கம்மி. அட் த சேம் டைம் சமூகமும் கிராமத்தை விவசாயம் பண்றவங்கள இழிவா நினைக்குது. ஆனா நம்ம காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த இந்திய நாட்டுக்கு யார் முதுகெலும்பு அப்படின்னா விவசாயிகள் தான் முதுகெலும்பு, கிராம மக்கள் தான் முதுகெலும்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற சமூக இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகளை மதிக்கிறது இல்ல, கிராமங்களை வந்து விரும்புறது இல்ல. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், படித்தவர்கள் அனைவருமே எங்க போறாங்க அப்படின்னா நகர்ப்புறங்களை நோக்கி. போஷான வாழ்க்கை, விதவிதமான ரெஸ்டாரண்ட்ஸ் சாப்பிடணும், பப்ஸ் போகணும், அட் த சேம் டைம் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெயின் மோட்டோ. அவங்க எல்லாம் அங்க சாப்பிட்றதுக்கு யார் காரணம்? இப்போ கடைக்கு போறாங்க, டீ குடிக்கிறாங்க. டீக்கு பால் எங்கேருந்து வருது? கால்நடைகள் யார் வளர்க்குறா? நகரங்கள்ல வளர்க்குறாங்களா? இந்த கிராமங்கள்ல மாடுகளை வளர்த்து, பண்ணை மாடுகள், கிராம மாடுகளை வளர்த்து பால் கொள்முதல் பண்ணி அது நகரப்புறத்துக்கு போறதே கிராமங்கள்னால்தான். இவங்க குடிக்கிற டெய்லியும் டீயா இருக்கட்டும், குடிக்கிற டீக்குள்ள போடுற சர்க்கரையா இருக்கட்டும், டீ அதே மாதிரி காஃபி இருக்கட்டும், டீ தூள் இருக்கட்டும், இது எல்லாமே எங்கேருந்து வருது? கிராமப்புற விவசாயிகள்கிட்ட வருது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் விவசாயிகள். ஓகேங்களா? இதை நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன். அட் த சேம் டைம் நமக்கு தேவையான அரிசியா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், நீங்க சத்து மாவுலாம் சாப்பிட்றீங்களா, சத்தான புரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்லாம் ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. அந்த பருப்பு வகைகள், அந்த இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? நம்ம சாப்பிட்ற நிலக்கடலை, புரோட்டீன் ரிச் அந்த ஃபுட்ஸ் எல்லாம், பன்னீரா இருக்கட்டும், இந்த பன்னீர் எங்கேருந்து கிடைக்குது? பால்லேருந்து கிடைக்குது. தயிர் எங்கேருந்து கிடைக்குது? பால்லேருந்து கிடைக்குது. ஃபிஷ் எங்கேருந்து இருக்கு? அதுவும் வந்து இப்போ கிராமங்கள் அந்த கடல்ல தான் கிடைக்குது. அட் த சேம் டைம் இருக்கிற குளங்கள், இந்த இன்டர் ஃபிஷ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, பாண்டு, ஏரி, அதெல்லாம் கிராமங்களில் தான் இருக்கும். அட் த சேம் டைமு நம்ம சாப்பிட்ற கறி, அதாவது கறியா இருக்கட்டும், ஆடுயா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், மாட்டுக்கறி, இறைச்சியா இருக்கட்டும், முட்டையா இருக்கட்டும், எல்லாமே கிராமங்கள்ல இருந்து தான் கிடைக்குது. ஸோ நகர்ப்புறங்கள்ல என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிராமம் நகரம் இதுதான் ரெண்டுமே டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். சிம்பிளா பாத்துறோம். ஓகேங்களா? இதுதான் கிராமம். பாத்துக்கங்க, எவ்வளவு அழகா ரம்மியமா ஒரு இது இருக்கு பாருங்க, மாட்டு வண்டி. நீங்கெல்லாம் மாட்டு வண்டி ஓட்டிருக்கீங்கன்னா என்னன்னு தெரியல. எங்க வீட்டுல மாட்டு வண்டி இருந்துச்சு, நான் மாட்டு வண்டி ஓட்டியிருக்கிறேன். அட் த சேம் டைம் விவசாயிகளும் நிறைய மாறிடுச்சு. ஓகேங்களா? விவசாயிகள்ல நிறைய லேண்ட் வச்சிருக்கோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் மாட்டு வண்டி வச்சுட்டு பண்ணாங்க. போர் அடிக்கும் காலம்லாம் உண்டு. தலையில தூக்கிட்டு வந்து களத்துல வச்சு இப்போ அந்த அறுப்பறுத்த அந்த இதை வந்து நெல் பயிரை வந்து அடிச்சு அந்த போர் மூலயமா இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ரஷர் மிஷின் வந்துச்சு, மேனுவலா பண்ணும். இப்போ என்னன்னா வயல்லே வண்டியை விட்டு அறுத்துட்டு டைரக்டா டிபிசிக்கு போயிடுது. ஸோ நிறைய இதெல்லாம் சேஞ்சஸ் ஆயிடுச்சு விவசாயத்திலேயே. அப்புறம் மாடுகளை வச்சு நம்ம ஏர் உழுவோம், மாடுகளை வச்சு போற அந்த ரவுண்ட் அடிச்சு அந்த மூலியமாலாம் நெல் எடுத்த காலம்லாம் உண்டு. இது எல்லாமே நானும் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அட் த சேம் டைம் நாம் சாப்பிட்ற அரிசி பருப்பு எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியும்னா எல்லாருக்கும் தெரியும். எங்கேருந்து? கிராமம். விவசாயிகள் விவசாயம் செஞ்சு அந்த கிராமத்துல அவன் நெல் பயிரை பண்ணாதான் நமக்கு அரிசி கிடைக்கும், மாவு கிடைக்கும். எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் அரிசி பேஸ். ஓகேங்களா? கிரைன்ஸ். அதுக்கப்புறம் பயிர் செய்யறதுக்கு தான் நம்ம விவசாயின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து நார்மல் வேர்டு தான், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சந்தை. விவசாயிகள் சந்தை ஏன் ரொம்ப முக்கியம் கிராமமா இருந்தாலும் நகர்ப்புறமா இருந்தாலும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரிசி கிடைக்குது, அவங்க விவசாயம் பண்ணி அரிசி பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான உப்பு வேணும், அவங்களுக்கு தேவையான என்ன வேணும், உடுத்த உடை வேணும், காலில் போட்டுக்க செருப்பு வேணும், கண்ணு தரலாம் போட்டு கண்ணாடி வேணும்,
உடம்புக்கு ஏதாவது நோவுன்னா மெடிசின்ஸ் வேணும். இதெல்லாம் விவசாயிகள் எப்படி உற்பத்தி பண்ணுவாங்களா, அது அவங்க உற்பத்தி பண்ண முடியாது. அதனாலதான் நகர்ப்புறமும் நமக்கு தேவை. ஸோ அதான் அவங்களோட பேசிக் நீட்ஸை ஃபில் அப் பண்றது. நகர்ப்புறங்களை எல்லாமே ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தான், ரெண்டுமே முக்கியம் தான் நான் சொல்ல வரேன். அட் த சேம் டைம் கிராமங்கள்ல வாரம் மற்றும் மாதம் ஒரு முறை என்னது எல்லா பொருளும் காய்கறிகள் அங்கதான் வரும். அட் த சேம் டைம் மில்லட்ஸ் அங்கதான் வரும், தானியங்கள், அதுக்கப்புறம் நிலக்கடலைகள், அப்புறம் அரிசி, அதுக்கப்புறம் என்னென்ன பொருள்லாம் டிஃப்ரெண்டான பொருள்லாம் தன்னோட நிலத்துல விளைவிச்சாங்களோ எல்லாம் ஒரு இடத்துல குமிஞ்சு நிக்கிறது தான் சந்தை. அனைத்து விவசாயிகளும் ஒரு இடத்துல நின்று பண்டமாற்று முறையில என்கிட்ட இருக்கிற இந்த பேனாவை கொடுத்துட்டு எனக்கு தேவையான இந்த டேகை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்டமாற்று முறையில் முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதை தான் சந்தை, அது பண்டமாற்று முறை. இது சந்தைங்கிறது அனைத்து விவசாயிகளும் ஒன்றா சேர்ந்து அவங்கவுங்க விளைவிச்சதை வந்து விற்கிறது தான் இந்த சந்தை. ஓகேங்களா? அப்புறம் கிராமத்திலிருந்து விவசாயம் செய்து அரிசி, பருப்பு, தானியங்கள், காய்கறிகள் போன்றவற்றை நகரத்தின் கடைகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்பெல்லாம் வண்டி மூலியமா, கார்கோ மூலியமா, குட்ஸ் மூலியமா அனுப்பிச்சு அங்க உள்ள தேவைகளை பூர்த்தி பண்றாங்க. ஓகேங்களா? ரீசெண்டா கூட பார்த்துருப்பீங்க, தக்காளி வித்து கோடீஸ்வரலாம் ஆனிருக்காங்க. அதை பதுக்கி தக்காளிக்கு அவ்வளவு டிமாண்டு. இப்போதைக்கு தக்காளி என்ன ரேட்டு போகுதுன்னு பாருங்க. இப்படி ஒவ்வொரு டைம்ல விவசாயியை வச்சு முன்னாடி சொல்லுவாங்க வெங்காயத்தை வச்சு ஒரு ஆட்சியை கவுந்ததுன்னு. வெங்காயம் அத்தியாவசிய உணவுகளை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே நாட்டுல வந்து ஆட்சியை கவிழ்க்க முடியுங்கிறது விவசாயம் ஒரு முக்கியமான பொருள். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் கொரோனா காலங்கள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அந்தந்த பொருள் கிடைக்காம இருந்ததுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் சொல்றேன், கிராமமும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? விவசாயம் செய்யறவங்க கொஞ்சம் மதிங்க. விவசாயம் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றாங்க, டாக்டர், கலெக்டர், இவங்க தான் மட்டும் இது இல்லை. விவசாயம் செய்யறவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் கௌரவப்படுத்த வேண்டியவர்கள் தான். ஓகேங்களா? வருமானம் வேணா கம்மியா இருக்கலாம். ஓகே, ஏன் அவங்களுக்கு வருமானம் கம்மியா இருக்கு கிராமத்துல உள்ள விவசாயிகளுக்கு அப்படின்னா, இடைத்தரகர்கள். இப்ப நான் வந்து ஒரு ஏதோ ஒரு காய்கறியை நான் வந்து விளைவிக்கிறேன், அதை ஸ்ட்ரைட்டா நான் வந்து இப்ப அமேசான் மாதிரி ஏதோ ஒரு காமர்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டா ப்ரொடியூசர் டு கன்சியூமர் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. ப்ரொடியூசர் டு கன்சியூமர் போறதுக்குள்ள இடையில 1008 தரகர்கள். என்கிட்ட நான் ₹1 ஒரு பொருளை கொடுக்குறேன்னா அது இன்னொரு தரகர் வந்து வாங்கி அதை ₹1.5 விற்பான். ₹1.5 இன்னொரு தரகர், ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி ஒரு கை மாற அது ₹10 போய் நிக்குது. ஓகேங்களா? ஆனா இதுல நல்லா இது வாழ்றது யாரு அப்படின்னா இடைத்தரகர்கள் தான். அதுதான் சந்தை செயல்பாடு, வாங்குவதும் விற்பதும், அதுதான் வியாபாரம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சேமிப்போட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்கு. நம்ம நுகர்றோம். இப்போ ஒரு 10,000 நம்ம சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா 5,000 நம்ம வந்து வீட்டு வாடகை, படிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு, மெடிசனுக்குன்னு சொல்லிட்டு 5,000 வச்சுட்டா மீதி 5,000 சேமிச்சு வைக்கிறது தான் வந்து சேமிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது அடுத்த ஃபியூச்சருக்கு தேவையானது. இப்போ சப்போஸ் நமக்கு வேலை போயிடுச்சு, நமக்கு உடம்பு சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கிறோம்னா இந்த கொரோனா பீரியட் காலங்கள்லாம் வந்து சேமிச்சு வச்சவங்களாம் நல்லா வாழ்ந்தாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சேமிச்சு வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் அளவறிந்து வாழத்தான் வாழ்க்கை, புலையென இல்லாகி தோன்ற கெடும். இந்த திருக்குறள் ஞாபகம் வச்சுங்க. குறள் 479. இதையும் கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா நம்ம திருக்குறள்னு சிலபஸ்ல இருக்கு இல்லைங்களா? தான் செல்வத்தின் அளவு சரிந்து அதற்கு ஏற்ப வாழ்வதனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அண்மை தோற்றமும் இல்லாமல் வழியும். ஓகேங்களா? உண்மையான இருக்கிறபடி வாழணும், நம்ம பகட்டு வாழ்க்கை வாழக்கூடாதுங்கிறது தான். அதுக்கப்புறம் பண்டமாற்று முறைன்னு என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட இருக்கிறத கொடுத்துட்டு நமக்கு தேவையானதை வாங்குறது. அவங்க பட் அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப என்கிட்ட அரிசி இருக்கு, எனக்கு தேவை செருப்பு வாங்கணும். அரிசி அவனுக்கு வந்து அரிசி தேவையில்ல, செருப்பு அவன்கிட்ட இருக்கு. நான் எதை கொடுத்துட்டு இதுன்னா அதுக்குதான் மீடியன் என்ன வந்துச்சுன்னா காசு கொடுத்தா எதை வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம், நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். பண்டமாற்று முறை ரொம்ப ஃபெயிலியர் மாடல் தான். ஓகேங்களா? அதுதான் இது. ஒரு முட்டை அரிசிக்கு பதிலாக தேவையான அளவு துணியை பெற்றுக்கொள்வதுதான் இது பண்டமாற்று முறைக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் உணவு சேகரிப்பாக பரிணாம வளர்ச்சி மக்கள்கிட்ட எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மக்களோட பரிணாம வளர்ச்சி இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் பழங்காலத்துல உள்ள மக்கள் என்ன பண்ணாங்க? வேட்டையாடிகளாக இருந்தாங்க. வேட்டையாடி உணவை அப்படியே உட்கொண்டாங்க. அதுக்கப்புறம் உணவை சேகரிச்சு குகையில அவங்களோட மறைவான ஸ்பேஸ்ல வச்சு அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் கெட்டு போகும் டெய்லி. அதுக்கு என்ன பண்ணாங்க? படிப்படியாக வேளாண்மை செய்ய கற்றுக்கிட்டாங்க. வேளாண்மை செய்ய கற்றுக்கிட்டோன்னே அதோட இது அதிகமா போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? பயிரெல்லாம் விளையணும்ல, அதுக்கு நீர் தேவை இல்லையா? நீர்நிலைகளுக்கு பக்கத்துல ஆத்தோரம் பக்கத்துல தங்கி விவசாயம் பண்ணாங்க. அப்படிதான் வந்ததுதான் இந்த ஹராப்பா, மொஹஞ்சதரோ, இந்த கங்காவோட டெல்டா பகுதியிலலாம் குடியேறினது. காவேரி டெல்டா பகுதியெல்லாம் நிறைய மக்கள் குடியேறினதுக்கு காரணம் நீர்நிலைகள் அதிகமா இருக்கிற இடத்துலதான் விவசாயிகள் இருக்கும், விவசாயம் பண்ண முடியும். அதே மாதிரிதான் அப்படியே தான் கிராமம் உருவானுச்சு. கிராமம் உருவாகின காரணமே நீர்நிலைகள் பக்கத்துல மக்கள் இருந்தது தான். அப்படிதான் கிராமமும் உருவாகுனுச்சு. அதுக்கப்புறம் விவசாயம், தொழிற்சாலைகள் எல்லாம் நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஒன்னை சார்ந்துதான் ஒண்ணு இருக்கு.
இப்போ நமக்கு விவசாயிகளுக்கு தேவை டிராக்டர் எங்கேருந்து வருது, தொழிற்சாலையிலேருந்து வருது. கதிர் எடுக்கிற மிஷின் எங்கேருந்து வருது, தொழிற்சாலை. அண்டை போடுற மிஷினு அப்படின்னு சொல்லிட்டு மம்புட்டியா இருக்கட்டும், கலப்பையா இருக்கட்டும், எல்லாமே தொழிற்சாலையிலேருந்து வருது. நம்ம அவங்களுக்கு என்ன போர் செட்டு, தண்ணி இழுக்கிற அந்த போரா இருக்கட்டும், மோட்டரா இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும், இதெல்லாம் யார் வந்து நமக்கு உற்பத்தி பண்ணி தராங்கன்னா தொழிற்சாலை. அதே மாதிரி நமக்கு வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம், நம்ம அதை பயிரை விளைவிச்சு நம்ம அவங்களுக்கு அரிசி தேவையான, மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுக்குறோம் இல்லைங்களா. ரெண்டுமே இன்டர் கனெக்ட் தான், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் கிராமம் எப்படி இருக்கும், அதிகம் பால், காப்பி, டீ போன்ற பானங்கள் எல்லாம் அங்கதான் உற்பத்தி ஆகுது. ஆனா அதுக்கு தேவையான சர்க்கரை எங்கேருந்து உருவாகுது, தொழிற்சாலையில தான் உருவாகுது. ஆனா அந்த சர்க்கரை ஆலைக்கு தேவையான கரும்பு எங்கேருந்து உருவாகுதுன்னா கிராமத்திலிருந்து. இது எல்லாமே இன்டர் கனெக்டட், அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் கிராமங்கள்ல, நகர்ப்புறங்கள்ல என்னது, வாங்கி விற்க நிறைய வியாபார இடைநிலை எல்லாம் இருப்பாங்க. அதனாலதான் வந்து பொருள் வந்து அதிக ரேட்டுக்கு நமக்கு கைக்கு வருது. அப்புறம் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்புன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க. இதோட முடிஞ்சிருச்சு கிராமம். அதுக்கப்புறம் நகரம். நகரம்னா என்ன இருக்கும், பெரிய பெரிய பில்டிங் இருக்கும், பார்க் இருக்கும், குழந்தைகள் விளையாடுவாங்க, கார்கள் நிறைய போகும், விதவிதமான ஹோட்டல்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதான் நகரம். ஓகேங்களா. அது ஈஸியா வாழ்றதுக்கு அனைத்து சொகுசான இடமா இருக்கும். ஓகேங்களா. அதனாலதான் நகரத்தை எல்லாருமே இது பண்ணுவாங்க. பணம் நிறைய சம்பாதிக்க முடியும். ஏன்னா அனைத்து விதமான தொழிலும் அங்க பண்ணுவாங்க. ஏன்னா மக்கள் அதிகமா இருப்பாங்க. எதனால அப்படின்னா உலக மக்கள் தொகையில் 50% மேல எங்க இருக்காங்கன்னா நகர்ப்புறத்துல தான் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல எத்தனை பேரு, 47% மக்கள். நம்மள்ட்ட ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பாதி வந்து எவ்வளோ, 4 கோடி மக்கள் எங்க வசிக்கிறாங்கன்னா நகரத்துல தான் வசிக்கிறாங்க. மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள். ஓகேங்களா. உற்பத்தி தொழிலும் சேவை தொழிலுமே சிறந்த விளங்கும் நம்ம தமிழ்நாடு வந்து. உற்பத்திலாம் என்ன, ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் சேவை வேணும்னா என்ன, பேங்க்கு, டீச்சர்ஸு, ஐடி இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா எல்லாமே வந்து ஒண்ணு சார்ந்தது தான். ஓகேங்களா. கிராமங்களை விட நகரங்களே வேலை வாய்ப்புகள் அதிகம். எதனால, அங்க அமைப்பு சாரா தொழில், அமைப்பு இல்லாத தொழில்னு சொல்லிட்டு இருக்கு. அங்கன்னா ஏதாவது ஒரு டீ கடை போட்டோ, ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு பழத்தை வச்சோ டெய்லியும் வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சம்பாரிச்சிடலாம். அட் தி சேம் டைம் அங்க வேலை வாய்ப்பு அதிகம். நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கும், நிறைய கார்பரேட் கம்பெனி இருக்கும். அங்கெல்லாம் வேலைக்கு போறப்ப சம்பளமும் அதிகம். அங்க குடியிருப்புகள் எல்லாமே வந்து அமைப்புகள் இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். பணப்புழக்கம் அதிகமா இருக்கிறதுனால நுகர்வோர்கள் அதிகமா இருப்பாங்க. நுகர்வோர் அதிகமா இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுனால அங்க வாழ்வாதாரங்கள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா. தேவைகள், டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து அங்க சமசீரா போகும். அதனாலதான் நகர்ப்புறங்களை நோக்கி வியாபாரிகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும் போய் சென்றுகிட்டே இருப்பாங்க. எல்லாமே ஈஸியா கிடைக்கும். அதான் நன்கு வடிவமைக்கப்பட்ட சாலைகள் அங்க என்னென்ன எப்படிலாம் இருக்கணும்னா, சிறு தொழில் செய்பவர்கள் தொடங்கி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வரை அதிகம் அங்கதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நன்கு வடிவமைக்கப்பட்ட சாலைகள் இருக்கும், துறைமுகம் இருக்கும், விமான நிலையம் இருக்கும், ரயில் நிலையம் இருக்கும், பஸ் நிலையம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேம்ஸ், பெரிய பெரிய மால் இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், நல்ல ஸ்கூல்ஸு, நல்ல எஜுகேஷன் சிஸ்டம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறதுக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன இருக்குமோ எல்லாமே நகரங்கள்ல இருக்கிறதுனால மக்கள் அதை நோக்கி போறாங்க. பேங்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக நடக்க துணை புரிகின்றன. வங்கி வந்து எதுக்குன்னா பண பரிமாற்றத்துக்கு ரொம்ப இருக்கும். நிறைய வங்கி கிளைகள் இருக்கும், லோன்ஸ் தருவாங்க, கவர்மெண்டோட இதெல்லாம் இருக்கும். அதனாலதான் நகர்ப்புறங்களை ரொம்ப செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம். ஓகேங்களா. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு துணையாக நிற்குது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர்ப்புறம், கிராமப்புறம், வங்கி சேவை செய்யறது எல்லாமே. அதுக்கப்புறம் முதல்நிலை தொழில்னா என்ன அப்படின்னா விவசாயம், அப்புறம் வந்து உப்பு தொழில், அப்புறம் வந்து மீன் பிடித்தல், இது எல்லாம் ரால் இதெல்லாம் பண்றது எல்லாமே வந்து முதன்மையான தொழில். அது என்னென்னு பார்ப்போம். உணவு தேவைக்கு, தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை தர்றது இந்த முதல்நிலை தொழில். இது என்ன, வேளாண்மை வரும், கால்நடைகள் வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்க தொழில், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பரு, பிசின் போன்றவற்றை சேகரித்தல், இது எல்லாமே வந்து முதன்மையான தொழில். இது எல்லாமே என்ன, ரா மெட்டீரியல்ஸ். இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதும் கிராமம் தான். நமக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான ஃபுட்டை தர்றதும், ஃபுட்டு, காய்கறிகள், பால், இது எல்லாம் தர்றதும், மீன் தர்றது எல்லாமே வந்து இந்த முதல்நிலை தொழிலான விவசாயம், வேளாண்மை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இரண்டாம் நிலை. இது இரண்டாம் நிலை என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரி. பாத்துங்க, ஃபுல்லா இண்டஸ்ட்ரி தான். என்ன அப்படின்னா முதல்நிலை தொழிலுக்கு மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவு இயந்திரங்கள் நம்ம தயாரிக்கிறோம். ஓகேங்களா. இந்த உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படை தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. அது என்ன அப்படின்னா வேளாண் அடிப்படையில என்ன தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா பருத்தி, சர்க்கரை, உணவு பொருட்படுத்துறது.
இப்போ பருத்தினா என்ன, காட்டன் விவசாயத்துல தான் வந்து பருத்தியை விவசாயி பயிரிட்டு கொடுத்தாதான் நமக்கு நூல் ட்ரெஸ் எல்லாம் வரும். சர்க்கரை ஆலயம் ரன் ஆகுதுன்னா என்ன, கரும்பு விவசாயத்துலேருந்து தான் வரணும். அதுக்கப்புறம் இந்த காடு சார்ந்த தொழிற்சாலைகள் என்ன இருக்கு, காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருட்கள், இதெல்லாம் வந்து காடு சார்ந்த மரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கனிம தொழிற்சாலைனா அந்த மைன்ஸ், சிமெண்ட் தயாரிக்கிறது, லைம்ஸ்டோனு, இதெல்லாம் சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள்லாம் வேண்டதுக்கு மைன்ஸ் ரொம்ப முக்கியம். கடல்சார் தொழிற்சாலைகள் என்ன, கடல் உணவு பதப்படுத்துதல், அப்புறம் மீன், இறாலு, இதெல்லாம் வந்து இந்த பதப்படுத்த தொழிலுக்குலாம் வந்து கடல் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வேளாண்மை சார்ந்து தொழில் தான் இந்த 2ஆம் கட்ட தொழில். ஓகேங்களா. 3வது இது எதுக்குமே தேவையில்ல, ஒன்லி சர்வீஸ் தான். ஓகே, என்னென்ன வருவாங்க, பேங்க்ல உள்ளவங்க வருவாங்க, டிரைவர்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் வருவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து ரா மெட்டீரியல்ஸ் தேவையில்ல, ஸ்கில் டெவலப்மெண்ட், அறிவை வச்சு இவங்களோட சர்வீஸை வச்சு நாடு வந்து நகரம். அதுதான் இது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து, சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்து, இது தொலைத்தொடர்பு, அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம், வர்த்தகம், பொருளை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல், இதெல்லாம் வர்த்தகம். வங்கி வந்து என்ன பண்ணும், பணம் பரிமாற்றம், வங்கி சேவைகள், கடன் கொடுக்கறது, இதெல்லாம் ஒவ்வொரு தொழிலுக்கும். இதெல்லாம் வந்து 3ஆம் நிலை தொழில். இதுலதான் வந்து அதிக சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தொழில்துறையில இருக்கிறவங்க, வேளாண்மை உள்ளவங்களுக்கு கடன் கொடுத்து உற்பத்தி அதிகப்படுத்தி சப்ளை உண்டு பண்ணி டிமாண்டை கிரியேட் பண்ணி உங்களெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளவு இன்டர் கனெக்டட் இருக்கு எக்கனாமிக்ஸ்ல. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கங்க. வீடியோ வடிவில் சமச்சீர் புத்தகத்துல இப்போதைக்கு நம்ம 2ஆம் பருவம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அடுத்த கிளாஸ்ல அடுத்த உங்க பருவத்துல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.